எனினும் ஆசாரியர்களின் எண்ணிக்கை குறைவாய் இருந்ததால் அவர்களால் தகன பலிகளின் மிருகங்களை வெட்டி தோல் உரிக்க முடியாமல் போனது. எனவே அவர்களின் உறவினர்களான லேவியர்கள் அவர்களுக்கு உதவினார்கள். அவர்கள் வேலையை முடிக்கும் வரையிலும் மற்ற ஆசாரியர்கள் தம்மை பரிசுத்தம் செய்யும் வரையிலும் உதவினார்கள். ஆசாரியர்களை விட லேவியர்கள் கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு தங்களை தயார் செய்து கொள்வதில் தீவிரமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. யார் ஆசாரியர்களை காட்டிலும் தீவிரமா இருந்தாங்களா? உடன் ஊழியர்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதில் ஆசாரியரை காட்டிலும் தீவிரமாக இருந்தாங்களா? ராஜா முதலாவது கூப்பிடும் போது ஒரு சின்ன கூட்டம் வந்துச்சு. அவங்க சில பேரை கூப்பிட்டாங்க. ஆனால் மற்ற ஆசாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணல? இந்த காரியத்திற்காக ஒன்று சேரவில்லை. ஆனால் தேவை அதிகரிக்க 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 லேவியர் இந்த காரியத்தை குறித்து ஆர்வம் அதிகமாக காட்டுகிறார்கள். இதுல இருந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் இதை ஆரம்பிக்கிறார். ஒரு நபரை எழுப்பி விட்டார். எல்லாருமே எல்லா இன்டென்சிட்டியில ஒன்றாக சேர்ந்து வர மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா தான் பல்பு லேட்டா எரியும். சிலர் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் தீவிரத்தை காட்டுவார்கள். ஆசாரியர்களை காட்டிலும் உடன் ஊழியர்கள் தீவிரத்தை அதிகமாக காட்டினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா எல்லா ஆசாரியர்களும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று இந்த ஜெபம் நடக்கிறது என்று அநேகருக்கு தெரியும். ஆங்காங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய சபைகள் இந்த இணைந்து சேர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்ற காரியத்தில் எல்லாம் இல்லை. ஆனால் வருஷம் வருஷம் பார்க்கும் பொழுது அதை வாஞ்சிக்கக்கூடிய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை வாஞ்சிக்கக்கூடிய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களை காட்டிலும் உடன் ஊழியர்கள் தீவிரம் காட்டினார்கள். 35வது வசனம். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. Hallelujah. The service was restored in the temple. டெம்பிள் இருந்துச்சு, ஆனால் செயல்படாம இருந்தது. இப்பொழுது 36வது வசனம் வாசிங்க. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. Then Ezekiel and all the people rejoiced that God had prepared the people since the events took so suddenly. தேவன் ஜனத்தை ஆயத்த பண்ணிதனை குறித்து இவ்வளவு நேரம் யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆசாரியர்கள் தங்களை சுற்றி சுத்தம் பண்ணிக்கினாங்க. தேவையில்லாத காரியங்களை வெளில எடுத்து போட்டாங்க. தேவையான காரியத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப யார் செயல்படுறா? யார் செயல்படுறா? தேவன் ஜனத்தை ஆயத்தம் பண்ணாரா? எழுப்புதல் இந்தியா கர்த்தர் அசைவாடுகிறார் சொல்லிட்டு சத்தம் போட்டு புஷ்னு பிரசங்கம் பண்ணிட்டு போக முடியும். உஸ்பேத்திட்டு லங் கெப்பாசிட்டி பெருசு, ஆனால் வேலைக்காகாது. செய்யப்பட வேண்டியவைகள் சிலது இருக்கிறது. அக்னி வர வேண்டும் என்றால் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். Without the altar being prepared, no matter how you cry, fire will not come. It can be emotional, it can be sensational, but fire will not come. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சினா நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும் பொழுது இவ்வளவு நேரம் பேசுனது என்ன? ஆலயத்தின் கதவை தர, அணைஞ்சு போட்ட வெளிச்சத்தை திருப்பி கொண்டு வா, பலிபீடத்தை திருப்பி வேலை செய்யவே, உன்னை சுத்திகரித்துக்கொள், ஆலயத்துக்குள்ள தேவையில்லாத காரியத்தை வெளியில எடுத்து போடு, வெளியில இருக்கிறது உள்ளுக்குள்ள வரட்டும். எல்லாரும் ஒரே சமயத்தில் இந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டான். சில பேர் அதிக தீவிரமா இருப்பான், சில பேர் ஸ்லோ மோஷன்ல தான் வேலை செய்வான். நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ செய்யறத நீ செஞ்சினா நான் உனக்கு சொல்லி ஒரு தேவ மனுஷன் மூலமாக பேசுறேன்ல, அதை நீ செய்யும் பொழுது நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஜனங்களை நான் ஆயத்தப்படுத்துவையா. God will prepare the people. இது எப்படி நடந்துச்சா? சடுதியில் நடந்துச்சா.